Hello students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 5 அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1 கொஷின் நம்பர் 8 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் கொஷினோட மீனிங் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி tangent and normal to the circle. Find the equation of the tangent and normal to the circle. சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு x² + y² minus 6x plus 6y minus 8 equal to 0 at the point 2, 2. ஓகே, ஸோ இதான் கொஷினோட மீனிங் புரியுதா? ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட் என்ன, அதோட நார்மல் என்ன. நார்மல் மீன்ஸ் பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இப்போ அதை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இந்த சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். x² = xx1, y² பதிலாக yy1, xக்கு பதிலாக x + x1 / 2, yக்கு பதிலாக y + y1 / 2. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு மட்டும், ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு மட்டும் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், x² பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், xx1, y² பதிலாக yy1 minus 6 into xக்கு பதிலாக என்ன பண்ணோம், x + x1 / 2 plus 6 into yக்கு பதிலாக y + y1 / 2 minus 8 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 6 கேன்சல் பண்ணலாம், 3 ஆகும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ xx1 plus yy1 minus 3 into x plus x1 plus 3 into y plus y1 minus 8 equal to 0. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கும். அட் த பாயிண்ட், என்ன பாயிண்டில் கேட்டிருக்காங்க, அட் த பாயிண்ட் 2, 2 அந்த பாயிண்டில் தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு அட் த பாயிண்ட் டேஞ்சன்ட் அட் 2, 2. That means the x1 y1 இதுக்கு பதிலாக நம்ம x1க்கு 2, y1 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்கள், 2x, x1க்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2y minus 3 into x plus 2 plus 3 into y plus 2 minus 8 equal to 0. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் நான் நார்மலாக இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், -3 minus 3x minus 6 அதே மாதிரி இது உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3y plus 6 minus 8 equal to 0. then 2x plus 2y minus 3x plus 3y minus 8 equal to 0. என்ன வந்திருக்கு பாருங்கள், 2x minus 3x. ஸோ இப்போ minus x, 2y plus 3y, 5y minus 8 equal to 0. ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், x minus 5y plus 8 equal to 0 is the equation of the tangent. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். தென் நம்ம கொஷனில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் என்னன்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல், இப்போ இது ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா, இதோட கோஎஃபிஷியண்ட்டை இடம் மாற்றுவீங்க. ஓகே, இதோட கோஎஃபிஷியண்ட்டை இடம் மாற்றுவீங்க. அதாவது 5 இருக்கா, 5 இங்கே வரும், 5 இங்கே வரும். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டு 1, 5 இங்கே வரும். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டு இந்த இடத்துல 1 வரும். தென் சென்டரில் சிம்பிள் மாற்றுவீங்க, மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ ப்ளஸ்ன்னு மாற்றுவீங்க. கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம், கேன்னு போடுவோம். இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. பர்பண்டிகுலர் லைனுக்கு ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மலுக்கு பாருங்கள், நான் அதான் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் 5 இங்கே 5 இங்கே கொண்டு வந்துட்டேன், 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ 5x 1y இங்கே மைனஸ் சிம்பிள் வந்ததுனால சென்டரில் சிம்பிள் மாற்றிட்டேன் ப்ளஸ். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், கேன்னு போட்டிருக்கேன். ஓகே புரியுதா? இது ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். இது நீங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் லைன் பர்பண்டிகுலர் லைனாக மாற்றுறது. நார்மல் பர்பண்டிகுலர் ரெண்டும் ஒன்று தான். பேரலல் லைனை நீங்கள் பர்பண்டிகுலர் லைனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க. சேம் அதே தான் நம்ம எங்கேயும் பண்ணுறோம். ஓகே தென் 2, 2 அட் த பாயிண்ட் 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். xyக்கு பதிலாக 2, yக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 + 2 + k = 0. தென் k = -12. k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஃபைனலாக. திஸ் இஸ் தி பாருங்கள் k வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். k வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So 5x + y - 12 is the equation of the normal. This is the equation of the normal equation இது. Okay. So இந்த கொஷின் புரியுதா, கான்செப்ட் புரியுதா? ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் நார்மல் எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறது தெரியுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு தான் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஓகே அதே மாதிரி நார்மலுக்குலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நார்மல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே தென் அப்புறம் கொஷின் நம்பர் 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். டிட்டர்மைன் வெதர் த பாயிண்ட்ஸ் -2, 1, 0, 0, -4, -3 லை outside on or inside the circle. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே சர்க்கிளோட அவுட் சைடில் இருக்குமா, இல்லை ஆன் த சர்க்கிள் மேலேயே இருக்குமா, இல்லை இன்சைடு த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே கொடுத்துருக்கிற பாயிண்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. x² + y² -5x + 2y - 5 = 0. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் -2, 1. இதோட கான்செப்ட்டு நான் லாஸ்ட் கிளாஸில் எழுதி போட்டிருப்பேன். என்னென்னா பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இருக்குது. அட் த பாயிண்ட் என்னது -2, 1. ஓகே எக்ஸுக்கு பதிலாக -2, 1 எக்ஸுக்கு பதிலாக -2 ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ -2 ஹோல் ஸ்கொயரு + 1 -5 × -2 + 2 × 1 -5. இது சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும் 4 + 1 + 10 + 2 -5. ஸோ இப்போ 4 + 1 5 15 17 17 - 5 12. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 12ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ > 0. ஸோ > 0 வந்துச்சுன்னா -2, 1 லைஸ் அவுட் சைடு த சர்க்கிள். இந்த கான்செப்ட் நான் எழுதி போட்டிருப்பேன். > 0 மீன்ஸ் அவுட் சைடு த சர்க்கிள். ஓகே லாஸ்ட் கிளாஸில் இதை பார்த்துருப்போம். > 0வாக இருந்ததுன்னா சர்க்கிள் வந்து அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு அர்த்தம், சர்க்கிளுக்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம். அதுவே வந்து = 0 வந்துச்சுன்னா ஆன் த சர்க்கிள் மேலேயே இருக்குன்னு அர்த்தம். ஓகே அதுவே <0ன்னு வந்துச்சுன்னா இன்சைடு த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகே இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். புரியுதா? இது லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 0. 0, 0 சேம் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0னா x, y எல்லாமே 0 போட போகிறோம். அப்போ என்ன வரும் -5 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ <0. ஸோ <0னா என்ன பார்த்தோம்? ஸோ அப்போ 0, 0 லைஸ் இன்சைடு த சர்க்கிள். <0 மீன்ஸ் இன்சைடு த சர்க்கிள். ஓகே நெக்ஸ்ட் another point is -4, -3. ஸோ சேம் சர்க்கிள் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் -5 × -4 + 2 × -3 -5. ஸோ இப்போ 16 + 9 20 - 6 -5. ஸோ 45 - 11 34 கிடைக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா > 0. ஸோ -4, -3 லைஸ் அவுட் சைடு த சர்க்கிள். ஸோ > 0 வந்ததுனால இது என்னது நமக்கு அவுட் சைடு த சர்க்கிள். ஓகே புரிஞ்சிக்க முடியுதா? இது
இல்லை 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 10ல் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டுமே இந்த சர்க்கிளில் எந்த இடத்துல இருக்குது, இன்சைடில் இருக்கா, அவுட் சைடில் இருக்கா, ஆன் த சர்க்கிள் மேலே இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷனும் கொஞ்சம் செப்பரேட்டாக நோட் போட்டிருப்பீங்க. நோட் தனியாக போட்டு எழுதுங்க, இல்லையா நோட்டில் அப்படியே பிரித்து கூட எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த சென்டர் அண்டு ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சர்க்கிள்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷனோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன் இதுதான். கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். y + 2 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ x² + y² + 4 + 4y = 0. ஆர்டர் எழுதிக்கிட்டிங்கன்னா x² + y² + 4y + 4 = 0. சரி, எப்படி சர்க்கிளோட சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், அதை எழுதி நம்ம கம்பேர் பண்ணோம். திஸ் இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன். x² + y² + 2gx + 2fy + c = 0. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 2g. இந்த இதில் என்ன இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுங்கிற ஒரு டேர்மே கிடையாது, x² தான் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இல்லை. ஸோ அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா 2g, இந்த இதில் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடையாது, இந்த இடத்துல 0 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ 2g = 0. புரியுதா? ஸோ அப்போ g = என்ன வரும், 0. அதே மாதிரி yயோட கோஎஃபிஷியன்ட், இங்கே என்ன இருக்குது yயோட கோஎஃபிஷியன்ட்டு 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2f. கம்பேர் பண்ணி எழுதுங்க. இப்போ 2f = 4. அப்போ f = 2. கான்ஸ்டன்ட் c என்ன இருக்குது, c = 4. புரியுதா எப்படி எழுதுறதுன்னு? இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, அதனால தான் நான் 2g = 0ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ g = 0. ஸோ f கண்டுபிடிச்சிருக்கோம். yயோட கோஎஃபிஷியன்ட்டு கான்ஸ்டன்ட்டு c = 4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி சென்டருக்கான ஃபார்முலா இது தான், -g, -f. நம்ம என்ன g என்ன கண்டுபிடிச்சோம், g வந்து 0, f என்னது 2, c வந்து 4. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், -g, -f. ஸோ இப்போ -g 0, f-ஓட வேல்யூ 2ன்னு ஃபைன் பண்ணியிருந்தோம். அப்போ இங்கே -f-னா என்ன வரும், -2 வரும். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா 0, -2. ரேடியஸ் கண்டுபிடிக்க நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். √g² + f² - c, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஜியோட வேல்யூ 0, f வந்து 2, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, c வேல்யூ வந்து என்னது 4. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -4. ஸோ இப்போ 4 கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன வருது, 0. ஸோ இதோட ரேடியஸ் என்னது நமக்கு 0. ஓகே, ஸோ இப்போ இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இது சென்டர் பார்த்திங்கன்னா 0, -2. இந்த கொஷினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் நமக்கு 0 வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு சர்க்கிளாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம்னா கண்டிப்பாக ரேடியஸ் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ரேடியஸ் 0னா நமக்கு அந்த இடத்துல சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, மேபி இந்த கொஷின்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கலாம்,
y minus 2 இது வந்து புக்கில் பட் ஆனால் இப்படி தான் இருக்குது நமக்கு. ஓகே, y minus 2 ஹோல் ஸ்கொயராக இருந்ததுன்னா சப்போஸ் இங்கே என்ன வந்திருக்கும் நமக்கு, இந்த இடத்துல -4y வந்திருக்கும். -4yனா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் புக்கில் இருக்கிற கொஷினுக்கு நான் இப்போ ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புக்லேயும் ஆன்சர் நமக்கு ரேடியஸ் வந்து 0 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ புக்கில் இருக்கிற கொஷினுக்கு நான் ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா x² + y² + 6x - 4y + 4 = 0. Okay, so the equation of the circle is equation of the circle, then general equation of the circle எழுதிருக்கேன். x² + y² + 2gx + 2fy + c = 0. கம்பேர் பண்ணுங்கள். 2g xோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். சேம் சென்டர் ரேடியஸ் தான் கேட்குறாங்க. 2g = இங்கே என்ன வரும் 6, அப்போது g = 3. அதே மாதிரி 2f = என்ன வருது பாருங்கள், ப்ளஸ் 2f தான். 2f = என்ன வருது -4 அப்போ f = -2. கான்ஸ்டன்ட் c = என்ன வந்திருக்கு 4 வருது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ இதை கம்பேர் பண்ணுறேன். 2g = 6, 2f = -4, c = 4. இதே தான் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி g வேல்யூ 3, f -2, c = 4. தென் சென்டர் பாருங்கள். சென்டர் பார்த்தீங்கன்னா -g, -f. ஸோ அப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -3, 2ன்னு கிடச்சிருக்கும். ரேடியஸ் ஃபார்முலா √g² + f² - c. ஸோ அப்போ என்ன வரும், ஸ்கொயர் பண்ணக்குள்ளே 9 + 4 -4 4 கேன்சல் ஆகும். அப்போ √9 வந்திருக்கு. அப்போ வேல்யூ என்ன வந்திருக்கும் 3. √9 வந்து 3. ஸோ ரேடியஸ் நமக்கு என்னது 3. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? இந்த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். x² + y² - x + 2y - 3 = 0. தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. x² + y² இப்போ கம்பேர் பண்ணோம். நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு கம்பேர் பண்ணுறேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணுங்க, என்ன வரும் 2g = -1. அதே மாதிரி yk 2f = 2. கான்ஸ்டன்ட் c பார்த்தீங்கன்னா c = -3. அப்போ என்ன வரும், இப்போ 2g = -1னா g = -1/2, f = 1, c = -3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே சென்டர் பார்த்தீங்கன்னா -g, -f. இப்போ 1/2, -1. புரியுதா? -1/2 இருக்குது நமக்கு. இங்கே -gங்கிறதுனால +1/2 ஆகும். அதே மாதிரி இது 1 இருக்குது, -fங்கிறதுனால -1 வரும். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா 1/2, -1. அதே மாதிரி ரேடியஸ் பார்த்தீங்கன்னா √g² + f² - c. ஸ்கொயர் பண்ணக்குள்ள 1/4 + 1. c வந்து ஆல்ரெடி அங்கே -3 இருக்குது. c வேல்யூ -3. ஸோ அப்போ வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ +3 ஆகிடும். இப்போ 1/4 + 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 × 4 16 + 1 17/4. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், √17/2. ஓகே, ஸோ இது ரேடியஸ். புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் இதுதான் கொடுத்துருக்காங்க. 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0. ஸோ இப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 1 தான் வரணும். x² கோஎஃபிஷியன்ட்டு 1 தான் இருக்கணும். அதே மாதிரி y² கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான் இருக்கும்.
வேறு ஏதோ நம்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நமக்கு கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 2லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா தான் 2g எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 2g ஈக்குவல் டு மைனஸ் 3, 2f ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு 1. ஓகேவா? கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், 2g ஈக்குவல் டு மைனஸ் 3, அப்போ g ஈக்குவல் டு மைனஸ் 3/2, 2f ஈக்குவல் டு 2, அப்போ f ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ சென்டர் ஃபார்முலா என்னது நமக்கு, மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 3/2 வரும். இங்கே 1 தான் இருக்குது, அப்போ மைனஸ் 1 வரும். 3/2 கமா மைனஸ் 1, திஸ் இஸ் த சென்டர். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரேடியஸ் ஃபார்முலா என்னது, ரேடியஸ் என்னது, ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ ஸ்கொயர் பண்ணக்குள்ள என்ன வரும், 3/2 9/4 ப்ளஸ் 1 மைனஸ் 1, 1 கேன்சல் ஆகுது, அப்போ ரூட் 9/4 இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், ரேடியஸ் என்னது நமக்கு 3/2, ஆர் ஈக்குவல் டு 3/2. ஓகே, புரியுதா? இது இந்த கொஷின் புரியுதா? ஸோ இப்போ இந்த கொஷின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 ஆப்ஷன் இருக்குது. 4மே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனோட சென்டர் ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நோட்டு நீட்டாக போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2, எக்ஸசைஸ் 5.1ல் கொஷின் நம்பர் 2. கொஷினை கொஞ்சம் பாருங்கள். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் பி இன்ட்டு xy ப்ளஸ் qy ஸ்கொயர் மைனஸ் 2px மைனஸ் 8pq ஈக்குவல் டு 0 ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள். சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க இந்த ஈக்குவேஷனை. ஃபைண்ட் p அண்ட் q, ஆல்சோ டிட்டர்மைன் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இங்கே சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு ஒரு சில வேல்யூ தெரியல. நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், p இருக்குது, தென் q இருக்குது பாருங்கள், pq. இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும், pq வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் p அண்ட் q. அப்புறம் தென் நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவேஷன் சென்டர் என்ன, சர்க்கிள் ஈக்குவேஷனோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த PQ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இந்த ஃபார்முலாவும் நான் ஸ்டார்டிங்கில் எழுதி போட்டிருப்பேன், உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0. ஓகே, இதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு p வேல்யூ கிடைக்கும். இந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy என்ன இருக்குது நமக்கு, 3 மைனஸ் பி. இதை ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள், என்ன வரும் நமக்கு, 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 0, தென் பி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 3. தென் q கண்டுபிடிக்கணும். q எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், இது ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ஈக்குவலாக தான் இருக்கும். சர்க்கிள் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0 பண்ணலாம், ஈக்குவல் டு 0 தான் வரும். ஓகே, ஏன்னா நமக்கு அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜென்ரல் ஈக்குவேஷனில், இப்போ தான் பார்த்தோம் என்னது நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனு. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, இது ஏன் இந்த மாதிரி எழுதுறோன்னு தெரியுதா, ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்படி தானே? இப்போ ப்ரீவியஸ் சம்மில் கூட நம்ம என்ன பார்த்தோம், 2ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் 2 தான் இருந்தது, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணி q என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் xy டேர்ம்னு ஒன்று இருக்கா, கிடையாது. ஓகேவா, xy டேர்ம்னு ஒன்று கிடையாது. எக்ஸ் டேர்ம் இருக்குது,
அதே மாதிரி ஒய் டேர்ம் இருக்குது, எக்ஸ்ஒய் டேர்ம்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய்யை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 0 போடுறோம். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய்யை நம்ம ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். அப்போ பி வேல்யூ கிடச்சது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3, ஒய் ஸ்கொயர் என்ன இருக்குது q. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அப்போ q ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச p வேல்யூ 3, அதே மாதிரி q வேல்யூ என்னது 3. கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்களே கிவனில், இதில் கொண்டு வந்து pq வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். pக்கு 3, qக்கும் 3 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுது, xy டேர்ம் கேன்சல் ஆகும், 0 ஆகுது. அப்போ 3x ஸ்கொயர் 3y ஸ்கொயர் மைனஸ் 6x மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 × 9 மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. நான் நமக்கு எப்பயுமே சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருக்கலாம், பட் என்ன வரணும், நமக்கு 1 தான் வரணும். அதனால் 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஒய் டேர்ம் என்ன ஆகுது, ஒய் டேர்மும் கேன்சல் ஆகுது. ஒய் டேர்ம் இல்லை, இங்கே 0 தான் வந்திருக்கு அதுவும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். தென் இதை கம்பேர் பண்ணுங்கள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 2g ஈக்குவல் டு -2. அப்போ g ஈக்குவல் டு -1. 2f ஈக்குவல் டு y கோஎஃபிஷியன்ட் இங்கே இல்லை, y டேர்ம் கிடையாது. ஸோ அப்போ 0, அப்போ f ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் c ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, -24. ஸோ அப்போ சென்டர் என்னது நமக்கு, ஃபார்முலா -g, -f. அப்போ 1, 0. ரேடியஸ் ஃபார்முலா g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c. ஸோ என்னது 1, 0, அப்புறம் 24. -24. அப்போ என்ன ஆகும், c வேல்யூ இங்கே +24 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ 1 + 0 + 20 √25. அப்போ ரேடியஸ் என்ன கிடச்சிருக்கு, 5. புரியுதா இந்த சம்மு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸசைஸ் 5.1 ஓவர். த நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ், 5.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். Find the general equation of a circle with center -3, -4 and radius 3 units. Okay. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க, சென்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பார்த்திங்கன்னா சென்டர் வேறு ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா பாருங்கள், இதுதான் ஃபார்முலா பார்த்தோம். நமக்கு ஈக்குவேஷன் இதுதான் பார்த்தோம். x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன பாயிண்ட் இருக்குது, -3, -4. -3, -4 இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஹச்னும் இதை கேனும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹச்னது -3, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +3 ஆகிடும். கே -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4 ஆகிடும். ரேடியஸ் வந்து 3, இப்போ 3 ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு, x + 3 ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி y + 4 ஹோல் ஸ்கொயர். x ஸ்கொயர் + 9 + 6x, y ஸ்கொயர் + 16 + 8y ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆர்டர் பண்ணி எழுதிருங்க, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 6x + 8y, அப்புறம் தென் 9 கேன்சல் ஆகிடுவீங்க. அப்போ என்ன இருக்கும், +16 மட்டும் வரும், ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளோட ஈக்குவேஷன், சென்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்னன்னு பார்க்குறோம். ஓகே, தி எக்ஸாம்பிள் 5.1. இந்த நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தியரம். இது என்னென்ன தியரம், இந்த என்ன ஏன் தியரம் சொல்கிறேன்னா, இந்த தியரம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இது என்ன தியரம் அப்படின்னா, தி சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்
to the line, the circle passing through the point of intersections of the line lx plus my plus n equal to 0 and the circle equation x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 is the circle of the form. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதோட மீனிங் புரிஞ்சதா உங்களுக்கு? இது எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எழுதியிருக்காங்க ப்ளஸ் லேம்டா இன்டூ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதலாம். சரி, இது எப்படி டயக்ராம் எப்படி வரும், எந்த மாதிரி என்ன ஃபார்மேட், இது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் இருக்குது, அதுங்க ஒரு லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்ட் தான் என்னது, இது ரெண்டுமே என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக தான் இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. சொல்கிறது புரியுதா? இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக தான் இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. ஸோ அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தி சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் தி லைன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக தான் இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத முடியும். ஒரு லைனும் சர்க்கிள் ஈக்குவேஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும். இன்டர்செக்ட் ஆகி போயிடுச்சுன்னா அந்த ரெண்டு லைனோட அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக அந்த சர்க்கிள் பாஸ் ஆகணும். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆனிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த தியரம் பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, புக்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் 5.2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, find the equation of the circle described on the chord 3x plus y plus 5 equal to 0. ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க as diameter. ஓகே, இதோட மீனிங் பாருங்கள். Find the equation of the circle described on the chord 3x plus y plus 5 equal to 0 of the circle x square plus y square equal to 16 as diameter எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும். இப்போது பாருங்கள், இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன், சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளோட கார்டு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. கார்டு மீன்ஸ் சென்டர் வழியாக போகக்கூடாது, வேறு ஒரு இடத்துல இருக்கணும். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த லைன் ஈக்குவேஷன் தான் என்னது நமக்கு 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் இது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. புரியுதா? ஸோ இது வந்து கிவன். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கார்டு லைன் இருக்குல்ல 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, இந்த லைனை டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் ஈக்குவேஷனை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் ஈக்குவேஷன். ஸோ அதனால தான் பாருங்கள், இன்னொரு சர்க்கிள் இது. புரியுதா? இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். புரிஞ்சிக்க முடியுதா? வேறு ஒரு சர்க்கிளோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ங்கிற சர்க்கிளோட கார்டு லைன் வந்து, கார்டு லைன்னா சென்டர் வழியாக பாஸ் ஆகாது. பாருங்கள், இந்த லைன், இந்த ரெட் கலர் சர்க்கிள் போட்டிருக்கேன்ல, அதோட கார்டு தான் இது. ஸோ அதை வந்து டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள். இப்போ இது வந்து டயாமீட்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சர்க்கிளோட டயாமீட்டர்னால் சென்டர் வழியாக பாஸ் ஆகும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு சென்டர் வழியாக பாஸ் ஆகும். அதை டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் ஈக்குவேஷன், நியூவாக இன்னொரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். புரிஞ்சிக்க முடியுதா? ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுங்கிறதுனால பாருங்கள், இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், ப்ளஸ் லேம்டா இன்ட்டு அந்த தியரம் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் லேம்டா இன்ட்டு 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. தென் லேம்டாவை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். லேம்டா உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 3 லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய் ப்ளஸ் 5 லேம்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஆர்டர் பண்ணி எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய் ப்ளஸ் 5 லேம்டா மைனஸ் 16
ஈக்குவல் டு இந்த 5 லாம்டா மைனஸ் 16ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் பாருங்கள், XY வேரியபிள் அங்கே எதுவும் இருக்காது. ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ 2g எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2g ஈக்குவல் டு 3 லாம்டா, y கோஎஃபிஷியன்ட் 2f ஈக்குவல் டு லாம்டா, கான்ஸ்டன்ட் என்னது 5 லாம்டா மைனஸ் 6. ஓகே, ஸோ இப்போ g ஈக்குவல் டு 3 லாம்டா பை 2, f ஈக்குவல் டு என்னது லாம்டா பை 2, c ஈக்குவல் டு 5 லாம்டா மைனஸ் 6. சென்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மைனஸ் g கம்மா மைனஸ் f. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 3 லாம்டா பை 2 கம்மா மைனஸ் லாம்டா பை 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்க்கிளோட நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிளோட சென்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் ஆன் கார்ட், இந்த கார்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா நமக்கு ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கார்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏன்னா அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து எதில் இருக்கணும் நமக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இந்த சர்க்கிளோட நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து அந்த ப்ரீவியஸ் சர்க்கிளோட என்னவாக இருக்கும், அது நமக்கு எதில் நமக்கு பாஸ் ஆகும், கார்டு லைன் மேலே இந்த சர்க்கிளோட கார்டு வழியாக தான் அந்த சென்டர் பாஸ் ஆகணும். ஸோ அப்போ அதை செக் பண்ணி பார்க்கணும், நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக என்ன பாருங்கள், இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த கார்டு லைனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் 3 லாம்டா பை 2, ஒய்க்கு பதிலாக மைனஸ் லாம்டா பை 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 9 மைனஸ் 9 லாம்டா பை 2 மைனஸ் லாம்டா பை 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மைனஸ் 10 லாம்டா பை 2 ப்ளஸ் 5 கேன்சல் பண்ணோம்னா 5 வருது. ஸோ மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. 5 லாம்டா ஈக்குவல் டு 5, அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 1. ஓகே, லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1 பாருங்கள், திஸ் இஸ் தி நியூ சர்க்கிள் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு லாம்டா தெரியாது, அதனால் லாம்டாவை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாம்டாக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 மைனஸ் 16. சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 மைனஸ் 11 ஈக்குவல் டு 0 இஸ் தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இந்த சம் கவனிங்க, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கவனிங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நியூவான இன்னொரு சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ப்ரீவியஸ் நம்ம கிவன் சர்க்கிளோட கார்டு லைனில் கார்டை தான் இங்கே நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், டயாமீட்டராக கன்சிடர் பண்ணி போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதோட சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த கார்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு லாம்டா என்ன அப்படிங்கிறது, திஸ் இஸ் தி நியூ சர்க்கிள் ஈக்குவேஷன். அதுக்கு தான் இந்த தியரம் யூஸ் பண்ணுறோம். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் இது, பட் என்ன தெரியாது நமக்கு, லாம்டா தெரியாது. அந்த லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சால்வ் பண்ணுறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 இதில் தான் நான் ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு சென்டர் கண்டுபிடிக்கிறோம். சரி, நம்ம கண்டுபிடிச்ச சென்டர் வந்து எந்த வழியாக பாஸ் ஆகுது, அந்த கார்டு ஈக்குவேஷன் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஓகே, அதனால் அந்த கார்டு அந்த லைன் ஈக்குவேஷனில் அந்த சென்டரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் ஆன் கார்டு 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள தான் நமக்கு என்ன கிடைக்குது, லாம்டா என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ லாம்டாவை அந்த ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளில் லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படிங்கிறது நமக்கு இது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதை பாருங்கள், இந்த சம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அது. ஓகே, ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3. 5.3 பார்த்தீங்கன்னா, determine whether x plus y minus 1 equal to 0 is the equation of a diameter of the circle. Equation of a diameter of the circle. அந்த சர்க்கிளோட diameter equation அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் இதுதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் சி, கான்ஸ்டன்ட் கொடுக்கல, சின்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த சர்க்கிளோட நமக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ரஃப் டயக்ராம் தான். நமக்கு எக்ஸாமில் டயக்ராம் தேவையில்லை, இதுக்கெல்லாம் ரஃப் டயக்ராம் நான் புரியறதுக்காக போடுறேன். அதோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டயாமீட்டர் லைன். இந்த டயாமீட்டர் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy வருங்க ப்ளஸ் c தென் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நான் பாதிலே ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. கம்பேர் பண்ணுங்கள். 2g ஈக்குவல் டு -6, அப்போ g ஈக்குவல் டு -3. 2f ஈக்குவல் டு 4, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு, அப்போ f ஈக்குவல் டு 2. c தெரியாது, பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே சென்டர் என்ன வந்திருக்கு நமக்கு, -g, -f பார்த்திங்கன்னா 3, -2. சப்ஸ்டியூட்டிங் இந்த லைன் சென்டர், ஏன்னா சென்டர் வழியாக டயாமீட்டர் எது வழியாக பாஸ் ஆகும், நமக்கு சென்டர் வழியாக தானே பாஸ் ஆகும். அதனால் நம்ம கண்டுபிடிச்ச சென்டர் கரெக்டாங்கிறது அந்த லைனில் செக் பண்ணணும். இந்த லைன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3, -2 சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள என்ன வருது பாருங்கள். 3 ஒய்க்கு பதிலாக -2 -1, அப்போ 3 - 3 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் ஆகுது. ஸோ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் lies on the given line. இந்த லைன் வழியாக தான் போகுது. The given line is a diameter of for all possible values of c. Possible values of c ன்னு வரணும். ஸோ நம்ம பாசிபிள் வேல்யூஸை இங்கே போட முடியும் சிக்கு இந்த கிவன் லைனில். ஓகே, ஏன்னா அது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து என்ன, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஓகே, சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.4. ஃபைண்ட் த general equation of the circle whose diameter is the line segment joining the points. ஓகே, பாருங்கள், 2 டயாமீட்டர் பாயிண்ட் 2 கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்னென்னு கேட்குறாங்க. இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதோட ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துருந்தோம், சம் கூட பார்த்துருந்தோம். பாருங்கள், டயாமீட்டர் பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு என்ன ஃபார்முலா, x - x1 இன்ட்டு x - x2 ப்ளஸ் y - y1 இன்ட்டு y - y2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட் 2 பாயிண்ட் இது தான். இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1க்கு பதிலாக என்னது -4, அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4 ஆகும். x + 4 x - 1 ப்ளஸ் y + 2 y - 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4x -x -4 ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2y minus y minus 2 equal to 0. அப்போ x ஸ்கொயரு 4x minus x 3x plus y ஸ்கொயர் 2y minus y plus y minus 4 minus 2 minus 6 equal to 0. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், நமக்கு x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 3x plus y minus 6 equal to 0. So this is the equation of the circle. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டயாமீட்டர் பாயிண்ட் 2மே கொடுத்துட்டாங்கன்னா, எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு examine the positions of the point 2, 3 with respect to the circle. இந்த பாயிண்ட்டு சர்க்கிளில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இதை நம்ம எக்ஸைஸ் சம்லேயே பார்த்துருக்கோம். சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2, 3ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2, 3ங்கிற பாயிண்ட் xyக்கு பதிலாக பாருங்கள், 2yக்கு பதிலாக 3 minus 6 into 2 minus 8 into 3 plus 12. ஸோ இப்போ 4 plus 9 minus 12 minus 24 plus 12 13 minus 24 என்ன வந்திருக்கு நமக்கு, minus 11 வந்திருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா less than 0. less than 0னா, ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம், less than 0னா 2, 3 lies inside the circle. ஓகே,
ஸோ இந்த பாயிண்ட் 2,3ங்கிற பாயிண்ட் என்னது, இன்சைடு த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். லெஸ் தென் 0னா அதானே பார்த்தோம், கிரேட்டர் தென் 0னா தான் அவுட் சைடு த சர்க்கிள், ஈக்குவல் டு 0னா ஆன் த சர்க்கிள். ஓகே, தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.6. The line 3x plus 4y minus 12 equal to 0 meets the coordinate axis at A and B. Find the equation of the circle. இது பாருங்கள் கோஆர்டினேட் ஆக்சிஸை மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அது கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸு அண்டு ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸையும் மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ட்ரான் ஆன் ஏபி ஆஸ் டயாமீட்டர். ஏபியை டயாமீட்டராக வச்சுக்கிட்டு, இந்த ஏபியை டயாமீட்டராக வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷினோட மீனிங் புரியுதா? ஸோ லைன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 4y - 12 = 0. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3x + 4y - 12 = 0. ஸோ அப்போ 3x + 4y = 12. இது பார்த்தீங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், x/4 + y/3 = 1. இது ஒரு இன்டர்செப்ட் ஃபார்ம். இந்த கான்செப்டும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இன்டர்செப்ட் ஃபார்ம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. தட் மீன்ஸ் x/a + y/b = 1. திஸ் இஸ் அ இன்டர்செப்ட் ஃபார்ம். அந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம இப்போ மாற்றிருக்கோம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து a, y இன்டர்செப்ட் b. எக்ஸ் இன்டர்செப்ட்னா இந்த இடத்துல எக்ஸ் இன்டர்செப்ட் மீன்ஸ் ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும், ஒய் இன்டர்செப்ட்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இது பாருங்கள், இப்போ நான் இதை வச்சு தான் நான் டயக்ராம் போட்டிருக்கேன். அப்போ இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 4 அப்படின்னா ஒய் 0வாக இருக்கும். அப்போ 4,0. அதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட்னா எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ 0,3. இது இன்டர்செப்ட் பாயிண்ட்டு 4,0. ஸோ இதை வச்சுட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். கிராஃப் ட்ரா பண்ணக்குள்ளே பாருங்கள், 4,0 அப்ராக்சிமேட்டாக இங்கே எடுத்திருக்கேன். அதே மாதிரி 0,3 இங்கே. ஸோ இதை வந்து இதுதான் பாருங்கள், நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லைன் வந்து எங்கே இன்டர்செப்ட் கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க கொஷினில். மீனிங் தெரியுதா, இந்த லைன் மீட்ஸ் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஏ அண்டு பின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸையும் மீட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸையும் மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸு, இங்கே ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுது. அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும், அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும், டயாமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மீனிங் புரியுதா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ டயாமீட்டரோட 2 எண்டிங் பாயிண்ட் கிடச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், 4,0, 0,3. இப்போ தான் பார்த்தோம் ப்ரீவியஸ் சம்மில். நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக போட்டுக்கலாம். x - x1 × x - x2 + y - y1 × y - y2 = 0. ஸோ இதை வந்து x1னும் y1, இது x2, y2ன்னு வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும், x - 4 × x - 0 + y - 0 × y - 3 = 0. மல்டிபிள் பண்ணுங்கள், x² - 4x + y² - 3y = 0. ஸோ ஆர்டராக எழுதிடுங்க இதை, x² + y² - 4x - 3y = 0. This is the equation of the circle. Okay. ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு, இந்த சம்மோட கான்செப்ட் புரிஞ்சதா? ஸோ கொஷினோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் ஆல்ரெடி பேசிக்காக இதோட பேசிக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படித்த மெத்தடு தான். ஓகே, இதை வந்து நோட்டில் நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸும் கட் பண்ணிடாதீங்க. இது நீட்டாக ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாதிலே பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து ஃபேர் நோட்டு எனக்கு நீட்டாக இருக்கணும். நமக்கு எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறோமோ அப்போ ஃபேர் நோட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி சைன் பண்ணுவோம். அதனால் நீட்டாக எழுதி வைங்க. டெஸ்ட் அதே மாதிரி ப்ராப்பராக எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும், எக்ஸாம்பிள் சம் கம்ப்ளீட் ஆகி 5.2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதனால் நீட்டாக எழுதி வைங்க.